வெல்கம் டு ஃபஸ்ட் கிளாஸ் டியூஷன் சென்டர். திஸ் இஸ் பிரகாஷ். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி டிஎன்பிசி கிளாஸில் நம்ம பார்க்க போகிறது அதாவது புள்ளியியல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்க்க போகிறோம். மேக்ஸு 10th மேக்ஸு பழைய எடிஷன் இந்த வருஷத்துது. இந்த ரெண்டுமே ரெஃபர் பண்ணி எடுத்துருக்குறோம். இதுலேருந்து நிச்சயமாக நீங்கள் ஒரு 2 கொஷின் நீங்கள் எதிர்பார்த்துட்டு போகலாம். ஏன்னா நிறைய தடவை கேட்டிருக்காங்க. உங்களுக்கு உள்ள சிலபஸ் தான் எடுத்துகிட்ருக்குறோம். இதில் நீங்கள் ப்ரீவியஸ் கிளாஸில் உங்களுக்கு கூட்டுத்தொடர் பெருக்குத்தொடர்லாம் எடுத்திருந்தோம், எல்லோரும் பார்த்துருப்பீங்க. புதுசாக பார்க்குற நண்பர்கள் அப்படியே கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் அப்படியே ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி பார்க்க போகிறது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் புள்ளியியல் 10வதுலேருந்து. இந்த புள்ளியியல் பொறுத்த வரைக்கும் ஒரு 5-6 ஃபார்முலா இருக்குது. இது ரொம்ப ஈஸியான ஒரு ஃபார்முலா தான், கஷ்டமெல்லாம் ஒன்றும் இல்லை, சம்ம வச்சே போட்டுக்கலாம். இருந்தாலும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க, அப்படியே கொஞ்சம் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. இடைநிலை ஃபஸ்ட்டு, இடைநிலை அதாவது மீடியன் சொல்லுவாங்க இங்கிலீஷில். இது n+1/2. இடைநிலைக்கு ஃபார்முலா n+1/2. என்னங்கிறது நம்பர் ஆஃப் எத்தனை நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்களோ நம்பர்ஸ். சாரி, நான் சொல்கிறேன் உங்களுக்கு ஒவ்வொரு சம்முக்கும் எப்படின்னு எல்லா ஃபார்முலாவுக்கும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ரெண்டாவது ரேஞ்ச் வீச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ரேஞ்ச் வீச்சு அப்படின்னா L-S. அதாவது பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை மைனஸ் பண்ணும். கொடுத்துருக்கிறதுல மதிப்பில் பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை மைனஸ் பண்ணணும். எல்னா லார்ஜஸ்ட், எஸ்னா ஸ்மாலஸ்ட். அதுதான் ரேஞ்ச், அதுக்கு பேர் வீச்சு. இப்போ இடைநிலைன்னா n+1/2, ரேஞ்சுன்னா L-S, பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை மைனஸ் பண்ணுறோம். மூணாவது வீச்சு கெழு. வீச்சு கெழு அப்படின்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச். வீச்சு மேலே இது வீச்சு கெழு. வீச்சு கெழு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்சுங்கிறது L-S/L+S. பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர் மைனஸ் பண்ணுறோம், டிவைடட் பை பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை ப்ளஸ் பண்ணுறோம். அந்த ரெண்டே டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சம் வந்துடும். பார்ப்போம், ஒவ்வொரு சம்முக்காக நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். அடுத்தது திட்ட விலக்கம், ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் சொல்லுவாங்க. திட்ட விலக்கம் சிக்மா. இந்த சிக்மா ஈக்குவல் டு, அதாவது திட்ட விலக்கம் சிக்மா d²/n. சிக்மா d²/n ஃபார்முலா. இங்கே டி அப்படிங்கிறது என்னென்னா x-x பார். டிங்கிறது x-x பார் சொல்லுவோம். அடுத்தது வேரியன்ஸ். வேரியன்ஸ் அரித்மெட்டிக் மீன், சராசரின்னு சொல்லுவாங்க. அதாவது சராசரி அரித்மெட்டிக் மீன் ஏஎம், ஷார்ட்டாக ஏஎம்னு சொல்லுவாங்க, அல்லது வேரியன்ஸு சராசரி தமிழில். இது எக்ஸ் பார். எக்ஸ் பார் அப்படிங்கிறது சிக்மா x/n. சிக்மா x/n. அதுக்கு அடுத்ததில் முதல் n இயலெண்களின் திட்ட விலக்கம். அதாவது முதல் 10 இயலெண்களின் திட்ட விலக்கம் காண்க, முதல் 13 இயலெண்களின் திட்ட விலக்கம் காண்க. இது கூட கேட்பாங்க. இது n² - 1/12, ரூட் ஆஃப் n² - 1/12. n² - 1/12. அடுத்தது மாறுபாட்டு கெழு, சிவின்னு சொல்லுவாங்க. ஷார்ட்டாக கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன், இங்கிலீஷில் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன், மாறுபாட்டு கெழு. மாறுபாட்டு கெழு அப்படின்னா CV = σ/x பார் × 100. CV = σ/x பார் × 100. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஒன்றா CV கேட்பாங்க, இல்லைன்னா SD. இது SD திட்ட விலக்கம். இது ஒன்றா எக்ஸ் பார். இந்த மூணில் ஏதோ ஒன்று மாற்றி கேட்டே இருப்பாங்க. ஸோ இந்த ஃபார்முலா நீங்கள் நல்லா மைண்டில் வச்சுங்க. அதே மாதிரி முதல் n இயலெண்களின் திட்ட விலக்கம் n² - 1/12. இந்த 5 ஃபார்முலா தான் உங்களுக்கு மெயினானது இந்த சாப்டர் ஃபுல்லாகவே. நம்ம சம் போயிடலாம். ஃபஸ்ட் எடுத்தோடனே ஃபைண்ட் த மீடியன். ஃபைண்ட் த மீடியன், இடைநிலை காண்க. தமிழ் மீடியம், இடைநிலை காண்க. 2, 4, 6, 5, 11, 10, 8 இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. 2, 4, 6, 5, 11, 10, 8 இதோடைய இடைநிலை என்ன அப்படின்னா, முதல்ல ஏறு வரிசையில் எழுதிடலாம், அசெண்டிங்கில் எழுதிடலாம். முதல்ல அசெண்டிங் நம்பரில் எழுதிக்கலாம். அதாவது ஏறு வரிசையில் 2க்கு அப்புறம் இங்கே என்ன இருக்குது, 4 இருக்குது, மேலே கொஸ்டின் 4 இருக்குது, அப்புறம் 5 இருக்குது, அப்புறம் 6 இருக்குது, 8 இருக்குது, 10 இருக்குது, 11. இந்த மாதிரி ஏறு வரிசையில் எழுதிக்கலாம். எழுதுனதுக்கப்புறம் இல்லை எத்தனை நம்பர்ஸ் இருக்குதுன்னு பார்த்தா இதில் 7 நம்பர்ஸ் இருக்குது. 1, 2, 3, 4, 5, 6, 7 இல்லையா? இதில் 7 நம்பர்ஸ் இருக்குது. இப்போது இடைநிலைன்னா மொத்தம் எத்தனை நம்பர்ஸ் இருக்கோ எடுத்துக்கோங்க. இது 7, மொத்தம் 7 நம்பர்ஸ் இருக்குது. இப்போ இடைநிலைக்கு ஃபார்முலா என்ன, n+1/2. அப்போ இங்கே 7 + 1/2, 8/2. 8/2 4. 8/2 கிராஸ் பண்ணால் 4 இல்லையா? இதில் 4th பிளேஸில் என்ன இருக்குது? 4th பிளேஸில் ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, 4th பிளேஸில் 6ங்கிற நம்பர் இருக்குது. ஸோ இதோட இடைநிலை 6. ரொம்ப ஈஸி, ஒன்றுமே இல்லை. ஃபஸ்ட் அப்படியே ஏறு வரிசையில் எழுதிக்கங்க. அதுக்கப்புறம் n+1/2 இடைநிலைன்னு கேட்டால் n+1/2. ஸோ நம்ம டிவைட் பண்ணுறப்போ என்ன வருதோ அந்த பிளேஸில் என்ன நம்பர் இருக்கோ அதுதான். இப்போ இதோட இடைநிலை 6. அடுத்த கொஸ்டின் இதே மாதிரி 3, 4, 5, 3, 6, 7, 2 அப்படின்னு இருக்குது. 3, 4, 5, 3, 6, 7, 2 இதோடைய இடைநிலை என்ன?
இதோட இடைநிலை வந்து நம்ம முதல்ல ஏறு வரிசையில் எழுதிடலாம். 2 இருக்குது, ஃபஸ்ட் எடுத்தோடனே மேலே 2 இருக்குது, அப்புறம் 3 2 தடவை இருக்குது. ஸோ 2 தடவையும் நம்ம 3 எழுதிக்கலாம், ரிப்பீட் பண்ணிக்கலாம். 3 3 எழுதுனதை மறுபடியும் எழுதிக்கலாம். நமக்கு இடைநிலை தானே வேணும். அப்புறம் 4 5 6 7 இதுலேயும் நம்பர்ஸ் பார்க்குறப்போ உங்களுக்கு 7 நம்பர்ஸ் இருக்கும். போன சம் மாதிரியே தான் 7 இருக்கும். இப்போ n+1/2 தானே, 8/2, இதுவும் 4. இதில் 4th பிளேஸில் என்ன இருக்குது, கீழே இங்கே ஏறு வரிசையில் எழுதியிருக்கீங்க பாருங்கள். இதில் பாருங்கள் 4th பிளேஸில் 1 2 3 4, 4th பிளேஸில் 4ங்கிறது ஆன்சர். ஸோ இதனுடைய இடைநிலை எதுன்னா 4. இப்போ இடைநிலையை ஒரு சம் பார்த்துருக்குறோம். ஃபார்முலா n+1/2. இடைநிலை ரொம்ப ஈஸியாக ஒரே மாதிரி 2 சம் பார்த்துருக்குறோம். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த சம், முதல் 20 எண்களின் வீச்சு காண்க. ஃபைண்ட் த ரேஞ்ச் ஆஃப் ஃபஸ்ட் 20 நேச்சுரல் நம்பர்ஸ். முதல் 20 எண்களின் வீச்சு காண்க. ஃபஸ்ட் 20 நம்பர்ஸ், முதல் 20 எண்களின் வீச்சு காண்க. 1 2 3 எக்ஸட்ரா எக்ஸட்ரா 20 இல்லையா. ரொம்ப ஈஸியான சம். நான் இந்த மாதிரி சம் தான் கேட்குறாங்க, இதையே தெரியாமல் நம்ம வந்துடுவோம். ஸோ இதெல்லாம் நீங்கள் ஈஸியாக பண்ணலாம். இப்போ முதல் 20 எண்களின் வீச்சு, முதல் 20 எண்கள் 1லேருந்து 20 இருக்குது. இதில் பெரிய நம்பர் என்ன, 20. சின்ன நம்பர் 1. பெரிய நம்பர் 20, சின்ன நம்பர் 1 இல்லையா. இது ஃபஸ்ட்டு, இது லாஸ்ட். அப்போ L - S. L - S வீச்சுன்னு அப்போ தான் பார்த்த ஃபார்முலாவில். வீச்சுன்னா L - S, 20 - 1 19. அடுத்த சம் அதே மாதிரி, முதல் 10 பகா எண்களின் வீச்சு. இந்த கொஷின் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி கேட்பாங்க. முதல் 10னா நீங்கள் 10 வரைக்கும் பார்க்கக்கூடாது, 10 நம்பர்ஸ் பார்க்கணும். 1லேருந்து 10 வரைக்கும் பார்க்கக்கூடாது, 10 பகா எண் பார்க்கணும். முதல் 10 பகா எண்களின் வீச்சு, ஃபஸ்ட்டு 10 ப்ரைம் நம்பர்ஸ். ஃபைண்ட் த ரேஞ்ச் ஆஃப் ஃபஸ்ட்டு 10 ப்ரைம் நம்பர்ஸ். முதல் 10 பகா எண்களின் வீச்சு. எதெல்லாம் பகா எண், ஃபஸ்ட்டு 10 பகா எண் எதுன்னா 2 பகா எண் தெரிஞ்சிருக்கும். இது 2 2வது வாய்ப்பாடில் மட்டும்தான், 3 அதே வாய்ப்பாடு, 5 7 7வது வாய்ப்பாடில் மட்டும்தான் ஆகும், 11 அதே வாய்ப்பாடில் தான் ஆகும், 13 சேம் ஒரே டேபிள் தான் ஆகும், 17 19 23 29. இதெல்லாமே முதல் 10 பகா எண்களின் வீச்சு. ஃபஸ்ட்டு 10 இது பாருங்கள், அவங்களே கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு 10ன்னு. ஸோ 2 1 2 3 4 5 6 7 8 9 10 10 வரைக்கும் எழுதிட்டோம். இதில் உங்களுக்கு ரொம்ப ஈஸி, பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை மைனஸ் பண்ணிக்கலாம். இந்த இது நீங்கள் அவசரப்பட்டு ஃபஸ்ட்டு 10 நம்பர் 1லேருந்து 10 வரைக்கும் மட்டும் பார்த்துடாதீங்க. 10 பகா எண்களின் வீச்சுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு 10 வரைக்கும் நம்பர்ஸ் எழுதிக்கணும். இந்த 29 வரைக்கும் வருது. ஃபஸ்ட்டு 10 ப்ரைம் நம்பர் எவ்வளோ வருது, 29 வரைக்கும் வருது. பகா எண் அந்த டேபிளில் மட்டும்தான் ஆகும். ஸோ இதில் பெரிய நம்பர் 29, சின்ன நம்பர் 2 27. ரேஞ்ச் L - S, R = L - S. ரேஞ்சுன்னா வீச்சுன்னா L - S. அடுத்தது, முதல் 10 மிகை முழுக்களின் வீச்சு. கொஷின் நல்லா பார்த்துங்க. முதல் 10 மிகை முழுக்களின் வீச்சுன்னு கொடுத்துருக்காங்க. மிகை முழுக்களின் வீச்சுன்னா இதுதான் 1 2 3 4 10 வரைக்கும். இது ஃபஸ்ட்டு 10 வரைக்கும் தான். ஸோ இது என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இங்கிலீஷ் மீடியம் பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. மிகை முழுக்களின் வீச்சு. அப்போ 1 2 3 4 10 வரைக்கும். இது உங்களுக்கு ரொம்ப ஈஸி. பெரிய நம்பர் 10, சின்ன நம்பர் 1, ஸோ 9. அடுத்தது 65 97 78 49 23 48 59 98. இதோடைய ரேஞ்ச் கேட்டிருக்காங்க. இதோடைய ரேஞ்ச் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதோடைய ரேஞ்ச் அப்படிங்கிறப்ப பாருங்கள், இதிலேயே பெரிய நம்பர் எது அப்படின்னா 98. கொடுத்துருக்கிறதுலையே பெரிய நம்பர் வீச்சு. கொஷின் வீச்சு காண்க. இதிலேயே பெரிய நம்பர் 98, சின்ன நம்பர் 23. ஸோ L - S. 98 - 23 எவ்வளோ, 75. இதோடைய வீச்சு எவ்வளோ, 75. ரேஞ்ச் 75. ஒரே மாதிரி சம்ஸ் தான் பார்த்துட்ருக்குறோம். திருப்பி நீங்கள் இதை பார்க்கவே வேண்டியதில்லை. அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒன்ஸ் அப்படியே நிதானமாக பார்த்துட்டு வந்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக பண்ணிடலாம். இப்போ ரேஞ்ச் பார்த்தோம். அடுத்தது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச், வீச்சு கெழு காண்க. ஃபார்முலாவில் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். ஃபஸ்ட்டு ரேஞ்ச் பார்த்தோம், இப்போ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச். ஃபஸ்ட்டு இப்போ ரேஞ்ச் முடிச்சிட்டோம். L - S மட்டும்தான். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச் L - S / L + S. L - S / L + S. ஸோ இங்கே இந்த கொடுத்துருக்கிற நம்பருக்கு என்ன அப்படிங்கிறப்போ உங்களுக்கு கொஷின் அதே மாதிரி நல்லா பார்த்துங்க. நம்பர்ஸ் நல்லா பாருங்கள். 43 24 38 56 22 39 45 வீச்சு கெழு காண்க. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச். இதில் ஒன்றுமே இல்லை, பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை மைனஸ் பண்ணலாம். பெரிய நம்பர் இதில் 56. மேலே கொடுத்துருக்கிற மதிப்பிலேயே பெரிய நம்பர் எதுனா 56. சின்ன நம்பர் பாருங்கள் 22. பெரிய நம்பர் 56, சின்ன நம்பர் 22. ஸோ L - S / L + S.
56 மைனஸ் 22 பெரிய நம்பரில் சின்ன நம்பரை மைனஸ் பண்ணுறோம். 56 மைனஸ் 22 பை 56 ப்ளஸ் 22. இந்த ரெண்டில் மைனஸ் பண்ணால் 34, இந்த ரெண்டையும் ப்ளஸ் பண்ணால் 78. இந்த ரெண்டையும் நீங்கள் கிராஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு ஆன்சர் 0.436. 0.436. ஏன்னா மேலே சின்ன நம்பர் இருக்குது, கீழே பெரிய நம்பர் இருக்குது. 0.436 வீச்சுக்கெழு, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச். அடுத்தது -3 -2 -1 0 1 2 3 என்பதன் வீச்சு மற்றும் வீச்சுக்கெழு காண்க. சேம் அதே மாதிரி தான். இதில் பெரிய நம்பர் வந்து 3, சின்ன நம்பர் கடைசி நம்பர் வந்து இது சின்ன நம்பர் வந்து -3 இல்லையா. பெரிய நம்பர் வந்து 3, சின்ன நம்பர் வந்து -3. இதில் L மைனஸ் எஸ், பெரிய நம்பர் மைனஸ் சின்ன நம்பர் இல்லையா. L மைனஸ் எஸ். எல் வந்து 3 இருக்குது, ஃபார்முலாவில் ஒரு மைனஸ், இங்கே ஒரு மைனஸ். அதுக்கு தான் இந்த மாதிரி சம்ஸ் பார்க்குறது, கன்ஃபியூஸ் பண்ணிடுவாங்க. இதில் ஒரு மைனஸ், இதில் ஒரு மைனஸ். அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். ஸோ இது வந்து L மைனஸ் எஸ். 3 + 3 வந்து 6. வீச் ரேஞ்ச் வந்து 6. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச் என்ன அப்படின்னா L மைனஸ் எஸ் பை L ப்ளஸ் எஸ். 3 + 3 பை 3 மைனஸ் 3. 3 + 3 பை 3 மைனஸ் 3. 3 + 3 எவ்வளோ 6 பை 3 மைனஸ் 3 வந்து 0. 6 பை 0. 6 டிவைடட் பை 0. கீழே இந்த இடத்துல 0 வந்ததுன்னா, அதாவது டினாமினேட்டரில் 0 வந்ததுன்னா அன்டிஃபைன். டினாமினேட்டரில் 0 வந்ததுன்னா அன்டிஃபைன். ஸோ இதோட ஆன்சர் வீச்சு வந்து 6, வீச்சு கெழு வந்து அன்டிஃபைன், வரையறுக்க இயலாது. அதாவது இங்கே 0 வந்ததுன்னா, டினாமினேட்டரில் 0 வந்ததுன்னா அன்டிஃபைன். இதே இது நியூமரேட்டரில் மேலே 0 வந்ததுன்னா 0. இது வந்து 0/6 அப்படின்னு வந்திருந்தா 0. 0 இன்ட்டு எனிதிங் 0. 0 இன்ட்டு எனிதிங் 0. இங்கே 0 வந்திருக்கு, அப்படி வந்ததப்போ உங்களுக்கு அன்டிஃபைன், வரையறுக்க இயலாது. அடுத்த கொஸ்டின் வந்து முகடு காண்க. அடுத்த கொஸ்டின் என்ன? முகடு. முகடு அப்படின்னா என்ன? 2 3 7 8 4 2 4 3 9 2 7 4 என்பதன் முகடு மோட் காண்க. முகடு அப்படின்னா ஒன்றுமே இல்லை, நிறைய டைம் ரிப்பீட் ஆகிறது. ரிப்பீட் வந்து ஆகிறது தான் எத்தனை தடவை வந்திருக்கு, அதுதான் கொஸ்டின். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரிசையாக எழுதுகிறோம், ஆர்டர் எழுதுகிறோம். 2 வந்து 3 டைம்ஸ் வந்திருக்கு. அப்புறம் 3 3 4 4 4 7 7 8 9. இதில் 2 3 டைம்ஸ் வந்திருக்கு, 3 தடவை வந்திருக்கு. 4 வந்து 3 டைம்ஸ் வந்திருக்கு. இப்போ ரெண்டுமே 3 தடவை வந்திருக்கு, அதிக முறை வந்திருக்கு. அதுதான் ரிப்பீட் ஆகிருக்கு, அதுதான் வந்து. ஸோ முகடுங்கிறப்ப மோடு ஈக்குவல் டு 2 and 4, 2 மற்றும் 4. நல்லா கவனிங்க. முகடுன்னா வேறு ஒன்றும் இல்லை, ரிப்பீட்டஸ். நிறைய தடவை வந்து வந்ததே திரும்ப வந்து எத்தனை தடவை? 2. 2 வந்து இங்கே 3 தடவை வந்திருக்கு. மேலே கொஸ்டினில் பாருங்கள், 2 வந்து 3 தடவை இருக்குது. அதே மாதிரி 4 வந்து 3 தடவை இருக்குது. இப்போ அதிக முறை வந்திருக்கு. இப்போ எதுன்னா இந்த 3 2 டைம்ஸ் தான் இருக்குது, 7 2 டைம்ஸ் தான் இருக்குது, 8 1 டைம், 9 1 டைம் தான் இருக்குது. இதெல்லாமே இந்த 2 மட்டும் 3 டைம்ஸ் இருக்குது. அதுதான் முகடு. அதுக்கு பேர் தான் முகடு மோடு. அடுத்தது அதே மாதிரி சராசரி காண்க. எக்ஸ் பார், சராசரினா எக்ஸ் பார் காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சராசரினா உங்களுக்கு ரொம்ப ஈஸி. ஆவரேஜ் தானே. ஏஎம் இது ரொம்ப 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 ஈஸி. ஒன்றுமே இல்லை, நம்ம இப்போ 5 சப்ஜெக்ட் இருக்கிறோம், டிவைடட் பை 5. அதுதான் இங்கே அதே மாதிரி. இங்கே உள்ளதெல்லாம் அப்படியே ப்ளஸ் பண்ணுறோம். எத்தனை நம்பர்ஸ் இருக்குன்னா 7 நம்பர்ஸ் இருக்குது. இதெல்லாம் ப்ளஸ் பண்ணிடணும். சராசரி 1 2 3 4 5 6 7 நம்பர் இருக்குது. இது எல்லாமே ப்ளஸ் பண்ணி 7ஆல் டிவைட் பண்ணால் போதும். இதுதான் சராசரி. 247.3 டிவைடட் பை 7 34.9 சராசரி. இப்போ சராசரி ரொம்ப ஈஸி. முகடுன்னா வந்ததே ரிப்பீட் ஆகுறது, நிறைய தடவை ரிப்பீட் ஆகிருக்கிறது தான் முகடு. ரேஞ்சுன்னா L மைனஸ் எஸ். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச் வீச்சுன்னா L மைனஸ் எஸ். வீச்சு கெடுன்னா L மைனஸ் எஸ் பை L ப்ளஸ் எஸ். அடுத்தது முதல் 10 இயலன்களின் திட்ட விலக்கம் காண்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே சொன்ன ஃபார்முலா சொல்கிறப்போ முதல் 10 இயலன்களின் திட்ட விலக்கம் காண்க. ஃபைண்ட் த ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் ஃபஸ்ட் 10 நேச்சுரல் நம்பர்ஸ். ஃபைண்ட் த ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் ஃபஸ்ட்டு 10 நேச்சுரல் நம்பர்ஸ். ஃபார்முலா வந்து n² - 1/12. முதல்ல எத்தனை நம்பர் கேட்டிருக்காங்க? 10. இந்த n உள்ள இடத்துலலாம் 10ன்னு போட்டால் முடிஞ்சு. இந்த ஃபார்முலா மட்டும் தெரியலன்னா நீங்கள் சம் போட முடியாது. ஃபார்முலா தெரிஞ்சதுன்னா ஒன்றுமே இல்லை. அதாவது முதல் 10 இயலன்களின் திட்ட விலக்கம். ஆனால் உங்களுக்கு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த n உள்ள இடத்துல 10n போடணும். அப்போ 10² - 1/12. இதெல்லாம் மாறாது. n-க்கு பதிலாக 10. 10² - 1/12. 10² எவ்வளோ? 100. 100 - 1/12 99/12. 99/12 இதையும் கிராஸ் பண்ணால் 8.25. ரூட் இந்த ரெண்டையும் கிராஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு 8.25. 8.25க்கு ரூட் எடுத்திங்கன்னா 2.87. அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ வருதுன்னா 2.87. இப்போ இதுதான் ஆன்சர்.
முதல் 10 இயலன்களின் திட்ட விலக்கம் வந்து 2.87 ஆப்ஷனில் இருக்கும். அடுத்தது அதே மாதிரி அடுத்த சம் முதல் 13 இயலன்களின் திட்ட விலக்கம். இது பழைய எடிஷன், இது இந்த வருஷத்து எடிஷன். ஒவ்வொன்றிலையும் அப்படியே ரெஃபர் பண்ணி எடுத்துருக்கிறேன். முதல் 13 இயலன்களின் திட்ட விலக்கம். ஸோ n உள்ள இடத்துல மேலே 10ன்னு போட்டோம், 10 இந்த இடத்துல n-க்கு பதிலாக 13ன்னு போடுறோம், அவ்வளோதான். 13 ஸ்கொயர் மைனஸ் 1/12 அவ்வளோதானே. 13 ஸ்கொயர் 169 மைனஸ் 1/12 168/12. இது ரெண்டு கிராஸ் பண்ணால் 14 ரூட் 14. 14க்கு ரூட் எடுத்திங்கன்னா 3.74. 3.74 முதல் 13 எண்களின் திட்ட விலக்கம். ஃபைண்ட் த எஸ்டி ஆஃப் ஃபஸ்ட் 13 நேச்சுரல் நம்பர்ஸ் வந்து 3.74. ஃபஸ்ட்டு 10 நேச்சுரல் நம்பர்ஸ் வந்து 2.87. இப்போது இந்த ஃபார்முலாவும் நம்ம முடிச்சிட்டோம். அடுத்தது மாறுபாட்டு கெழு. கடைசி ஃபார்முலா ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். ஒன்றா சிவி இல்லைனா எஸ்டி, ஒன்றா சிவி கேட்பாங்க, இல்லைனா எஸ்டி கேட்பாங்க, இல்லைனா எக்ஸ் பார் கேட்பாங்க. இந்த மூணில் ஒன்று நிச்சயமாக வரும். மாறுபாட்டு கெழு சிவி. சிவி 58 ஒரு மதிப்பின் மாறுபாட்டு கெழு வந்து 58, சிவி 58. திட்ட விலக்கம் எஸ்டி ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், இங்கிலீஷ் மீடியம் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், இது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன். மாறுபாட்டு கெழு வந்து 58, திட்ட விலக்கம் 21.2 எனில் சராசரி எக்ஸ் பார் எவ்வளோ? அதாவது மாறுபாட்டுக்கு சிவி கொடுத்துட்டாங்க, எஸ்டியும் கொடுத்துட்டாங்க, எக்ஸ் பார் கேட்டிருக்காங்க. உங்களுக்கு ஃபார்முலா என்ன? சிவி ஈக்குவல் டு சிக்மா பை எக்ஸ் பார் இன்ட்டு 100. சிவி ஈக்குவல் டு சிக்மா பை எக்ஸ் பார் இன்ட்டு 100. இந்த ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சதுன்னா போதும், ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ சிவி அப்படியே வந்து நமக்கு தெரியும். சிவி வந்து என்ன கேட்டிருக்காங்க? சிவி நமக்கு தெரியும் 58. சிவி உள்ள இடத்துல 58 பை 21.2. எக்ஸ் பார் எவ்வளோ? சாரி, சிக்மா வந்து 21.2. இப்போ கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா எக்ஸ் பார் கேட்டிருக்காங்க. நல்லா கவனிங்க. சிவி வந்து 58, எஸ்டி வந்து 21.2 அப்படின்னா சராசரி எவ்வளோ, எக்ஸ் பார் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஃபார்முலா சிவி ஈக்குவல் டு சிக்மா பை எக்ஸ் பார் இன்ட்டு 100. நமக்கு இதுவும் தெரியும், இதுவும் தெரியும், இது மட்டும் தெரியாது. ஸோ இது இங்கே கொண்டு வந்துடலாம். அந்த எக்ஸ் பாரை இங்கே கொண்டு வந்துடலாம், சிவியை இங்கே கொண்டு வந்துடலாம். அதுதான் இங்கே எழுதியிருக்கிறேன். இந்த 58 வந்து என்ன ஆயிரும்? கரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். சிவி வந்து இங்கே இருக்குது 58 ஈக்குவல் டு சிக்மா வந்து 21.2 பை எக்ஸ் பார் இன்ட்டு 100. நமக்கு தேவை எக்ஸ் பார் தான். இந்த எக்ஸ் பார் இங்கே போயிடும், 58 கீழே வந்துடும். ஸோ 21.2 இன்ட்டு 100 2120. இந்த ரெண்டே பெருக்குங்க. 21.2 இன்ட்டு 100 வந்து 2120 டிவைடட் பை 58. ஒன்றில் இந்த 58 இங்கே வந்துடும், இந்த எக்ஸ் பார் அங்கே போயிடும், அவ்வளோதான். ஸோ இதோட ஆன்சர் 36.6. இதில் எக்ஸ் பார் கேட்டாங்க. அடுத்த கொஸ்டினில் எக்ஸ் பார் ஈக்குவல் டு 163.8. அதாவது எக்ஸ் பார் வந்து 163.8. சிவி வந்து 3.2. சிவி எவ்வளோ? 3.2. அதாவது மாறுபாட்டு கெழு 3.2. எக்ஸ் பார் சராசரி வந்து 163.8 எனில் திட்ட விலக்கம் எஸ்டி எவ்வளோ? போன சம்மில் எக்ஸ் பார் கேட்டாங்க, இப்போ எஸ்டி கேட்டிருக்காங்க. நமக்கு ஃபார்முலா சிவி ஈக்குவல் டு சிக்மா பை எக்ஸ் பார் இன்ட்டு 100. சிவி நமக்கு தெரியும், மேலேயே பாருங்கள். சிவி வந்து 3.2, இது தெரியாது. பை இது வந்து நமக்கு தெரியும் 163.8. மேலேயே இருக்குது, 2 வேல்யூ இருக்குது, ஒரு வேல்யூ மட்டும்தான் இல்லை. என்ன வேல்யூ இருக்கோ அதை கொண்டு வந்துடலாம். ஸோ இந்த ரெண்டு நம்ம கிராஸ் மல்டிபிள், இந்த ரெண்டே கிராஸ் மல்டிபிள் பண்ணலாம். அப்போ 3.2 இன்ட்டு 163.8 டிவைடட் பை 100. இப்போ இந்த ரெண்டே பேருக்குண்ணா 524.16 டிவைடட் பை 100 வந்து 5.24. ஒன்றுமே இல்லை, இந்த ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சதுன்னா போதும். சிவி ஈக்குவல் டு சிக்மா பை எக்ஸ் பார் இன்ட்டு 100. இதில் எது கேட்டாலும் சரி, எக்ஸ் பார் கேட்டாலும், சிவி கேட்டாலும், எஸ்டி கேட்டாலும், அதாவது சராசரி கேட்டாலும் சரி, மாறுபாட்டு கெழு கேட்டாலும், திட்ட விலக்கம் கேட்டாலும் இந்த ஃபார்முலா தான். இதில் நிச்சயமாக ஒரு சம் வரும், அதனால தான் நான் ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கிறேன். உங்களுக்கு இந்த ரெண்டையும் நீங்கள் மல்டிபிள் பண்ணிக்கலாம். என்ன வேணுமோ அதை கொண்டு வந்துக்கலாம். ஸோ போன சம்மில் எக்ஸ் பார் வேணும், அதனால் எக்ஸ் பார் அங்கே வந்துச்சு, சிவி இங்கே வந்திருக்கு. ஸோ இதில் நமக்கு இந்த சிக்மா வேணும், இது இப்படியே வச்சுக்கோங்க. இந்த ரெண்டு மல்டிபிள், இந்த ரெண்டு மல்டிபிள், இது வந்து டிவைடட். ஸோ இந்த ரெண்டு மல்டிப்பிளில் தானே இருக்குது, அந்த மல்டிபிள் கீழே வரப்போ என்ன ஆகும்? டிவைட் ஆகும். இது அப்படியே வச்சுக்கலாம். இந்த ரெண்டு மல்டிபிள் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த மல்டிபிள் லெஃப்ட் சைடு வர்றப்போ என்ன ஆகும்? உங்களுக்கு டிவைட் ஆகும். ஸோ 524.16 டிவைட் பை 100 5.24. அடுத்த சம் எஸ்டி ஈக்குவல் டு 1.2. எஸ்டி ஈக்குவல் டு 1.2, சிவி ஈக்குவல் டு 25.6 அப்படின்னா எக்ஸ் பார் ஈக்குவல் டு என்ன? எக்ஸ் பார் ஈக்குவல் டு என்ன அப்படின்னு கேட்டிருக்கேன். ஸோ சிவி ஈக்குவல் டு சிக்மா பை எக்ஸ் பார் இன்ட்டு 100.
சிவி ஈக்குவல் டு சிக்மா பை எக்ஸ் பார் இன்ட்டு 100. இது எக்ஸ் பார் வந்து நமக்கு தெரியாது, இதுதான் கண்டுபிடிக்கணும். இது நமக்கு தெரியும். சரி, இதுவும் என்னென்ன தெரியுமோ அதில் எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இது ஃபார்முலாவில் ஃபஸ்ட்டு 1.2 எது திட்ட விலக்கம் எவ்வளோ மேலே 1.2 திட்ட விலக்கம் 1.2 பை சிவி. ஃபார்முலா அப்படியே மாறிடும். எக்ஸ் பார் அங்கே போயிடும். அதாவது எக்ஸ் பார் பசம்லேயே பார்த்தோம், எக்ஸ் பார் இங்கே போயிடும், சிவி கீழே வந்துடும். ஸோ அதே மாதிரி எடுத்து எழுதலாம். 1.2 என்னது மேலே திட்ட விலக்கம் எவ்வளோ இருக்குது 1.2 பை சிவி எவ்வளோ இருக்குது 25.6 இன்ட்டு 100. இந்த ரெண்டு பேருக்குன்னா 1.2 இன்ட்டு 100 120 120 பை 25.6. இந்த ரெண்டை டிவைட் பண்ணுறப்ப உங்களுக்கு 4.687 அப்படின்னு வரும். இதுக்கு நம்ம ஷார்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் 2 டிஜிட் எடுத்துக்கலாம். இங்கே 8ன்னு வந்திருக்கு. ஸோ 9ஆக கன்வெர்ட் ஆகிருக்கும். ஸோ எக்ஸ் பார் ஈக்குவல் டு 4.69 இதோடைய ஆன்சர். இப்போது மெயினாக இந்த சம் வந்து சிவி ஈக்குவல் டு சிக்மா பை எக்ஸ் பார் இன்ட்டு 100. இந்த சம் நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்க. இந்த மாதிரி நீங்களும் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். அடுத்தது ரேஞ்ச் வந்து 36.8, அதாவது ஆர் வந்து 36.8. ஸ்மாலஸ்ட் நம்பர் சின்ன நம்பர் வந்து சிறிய மதிப்பு 13.6ன்னா பெரிய மதிப்பு எவ்வளோ? அதாவது ரேஞ்சு கொடுத்துட்டாங்க, வீச்சு கொடுத்துட்டாங்க, மிகச்சிறிய மதிப்பு மீச்சிறு மதிப்பு கொடுத்துட்டாங்க, மீப்பெரும் மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஃபார்முலா என்ன? ரேஞ்சுனாலே எல் மைனஸ் எஸ். நம்மக்கிட்ட மேலே என்னென்ன இருக்குது? ஆர் இருக்கா? ஆர் வந்து 36.8 ஈக்குவல் டு எல் தெரியாது மைனஸ் எஸ். இந்த மைனஸ் இன்சைடு வரப்போ ப்ளஸ், இந்த மைனஸ் 13.4 இன்சைடு வரப்போ ப்ளஸ் 13.4. ஸோ எல் ஈக்குவல் டு இந்த ரெண்டையும் ப்ளஸ் பண்ணால் 50.2. எல் மட்டும் தானே வேணும், நம்ம கொஸ்டின் எல் தானே வேணும். எல் மட்டும் இன்சைடு வச்சுக்கோங்க. இந்த மைனஸ் 13.4 இன்சைடு வந்தால் ப்ளஸ் 13.4. ஸோ இதில் கூட ஏதாவது ஒன்று கேட்கலாம். ஒன்று ஆர் கேட்கலாம், இல்லைனா ஆர் கேட்டால் ஈஸி எல் மைனஸ் எஸ். இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று கேட்டிங்கன்னா உங்களுக்கு மைனஸ் ஆகும், இந்த சைடு கொண்டு வரப்போ ப்ளஸ் ஆகும். இப்போது இதில் எஸ் கொடுத்துட்டாங்க, எல் கேட்டிருக்காங்க. அடுத்த கொஸ்டினில் உங்களுக்கு என்ன கேட்கலான்னா எல் கொடுத்து எஸ் கூட உங்களுக்கு கேட்கலாம். ஸோ அதனால் இந்த மாதிரி சம்ஸ் கூட ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு குறிப்பிட்ட மதிப்புகளின் திட்ட விலக்கம் 3.6. ஒவ்வொரு மதிப்பும் 3ஆல் வகுக்கும் போது கிடைக்கும் புதிய திட்ட விலக்கம் மற்றும் சராசரி காண்க. இப்போது ஒரு குறிப்பிட்ட மதிப்புகளின் திட்ட விலக்கம் எஸ்டி வந்து 3.6. எஸ்டி எவ்வளோ 3.6. ஈச் வேல்யூ இஸ் டிவைடட் பை 3. ஒவ்வொரு மதிப்பும் 3ஆல் டிவைட் பண்ணுறப்போ கிடைக்கக்கூடிய நியூ எஸ்டி அண்ட் வேரியன்ஸ் என்ன, அரித்மெட்டிக் மீன் என்னன்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஒன்றா வகுக்கும்போது இல்லைன்னா பெருக்கும்போது இது கேட்பாங்க. இது கூட பார்த்துக்குங்க. ஃபஸ்ட்டு எஸ்டி எவ்வளோ? எஸ்டி வந்து 3.6. எஸ்டி 3.6. ஒவ்வொரு மதிப்பும் 3ஆல் டிவைட் பண்ணும்போது இந்த ரெண்டே டிவைட் பண்ணலாமா? 1.2. ஸோ நியூ எஸ்டினா 1.2 டிவைட் பண்ணால் மட்டும் போதும். நியூ எஸ்டி புதிய திட்ட விலக்கம் ஒவ்வொரு மதிப்பும் 3ஆல் வகுக்கும் போது 3.6 டிவைட் பை 3 1.2. அப்போ நியூ எஸ்டி வந்து 1.2. சராசரின்னா இதை ஸ்கொயர் பண்ணணும். இந்த 1.2 ஸ்கொயர் பண்ணணும். 1.2 சராசரி கேட்குறப்போ எஸ்டியை ஸ்கொயர் பண்ணால் சராசரி. எஸ்டியை திட்ட விலக்கத்தை ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும்? சராசரி வரும். இப்போ 1.2 த ஹோல் ஸ்கொயர். 1.2 த ஹோல் ஸ்கொயர்னால் இது 12ன்னு வச்சுக்கலாம். 12 144 1.44. ஸோ இதோடைய சராசரி வந்து 1.44. இதனுடைய திட்ட விலக்கம் புதிய திட்ட விலக்கம் 1.2. கொஸ்டினில் கொடுத்த திட்ட விலக்கம் 3.6. புதிய திட்ட விலக்கம் வந்து நம்ம டிவைட் பண்ணிட்டோம் 3ஆல், அதனால் இது 1.2. இதோடைய சராசரி வந்து 1.44. இன்றைக்கி கிளாஸ் உங்களுக்கு நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். இருந்ததுன்னா மறக்காம ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் அப்படியே ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அடுத்த கிளாஸில் இன்னொரு டாப்பிக்கில் பார்க்கலாம். அது வரைக்கும் திஸ் இஸ் பிரகாஷ் ஃப்ரம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் டியூஷன் சென்டர். நன்றி, வணக்கம்.